எங்க அப்பா அம்மா 2 பேருமே ஆசிரியர்கள், தாத்தா பாட்டியும் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் குடும்பத்தில் பிறந்ததால் என்னவோ சார் சொன்ன மாதிரி என்னுடைய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து மேடையில சொன்னாரு, நான் வந்து ஒரு ஆனரரி டாக்டரேட் எங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியில நான் கொடுக்கலான்னு நான் ஒருத்தர் தேர்வு பண்ணேன்னா அது ஆதி அப்படின்னு சொன்னாரு. பட் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி அது ஆனரரியா கிடைக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சே அந்த டாக்டரேட் பட்டத்தை வாங்கிட்டனால 2 டாக்டர் பட்டம் கொடுக்க முடியாதனால அவர் ஃப்ரீயா விட்டுட்டாரு. இந்த நேரத்தில் நான் நடிகர், இசையமைப்பாளர் இப்பாப் தமிழாவாக இங்க வரல, நான் டாக்டர் இப்பாப் தமிழாவாக வந்திருக்கிறேன். அதாவது என்னுடைய 3 வருடங்கள் கழித்து 3 வருடங்கள் இதுக்கு எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 4 வருடங்கள் எடுத்துக்கிட்டேன். அதுல 3 வருடங்கள் தொடர்ச்சியா இந்த பிஹெச்டியை முடிக்கணும்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்த 3 வருடங்கள் நான் திரைப்படங்கள் மேல் முழு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற இதுல இந்த வருஷத்துல இருந்து இப்ப பிடி சார் வந்திருக்கு, அரண்மனை 4 வந்துச்சு. தொடர்ந்து படங்கள் அடுத்த 3 வருடங்களுக்கு படங்கள்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்கணும். அதன் பிறகு எங்க அப்பா அம்மா வழியில, ஏன்னா வந்து இப்ப ஹீரோ பையனா இருந்தா ஈஸியா ஹீரோ ஆகிறதுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா போதும். அப்ப ஆசிரியரோட பையனா இருந்தா ஆசிரியர் வாய்ப்பு பத்தாது. நீங்க அதுக்கு இருக்கிற மொத்த ப்ராசஸையும் படிச்சு இது வாங்கி டாக்டரேட் வாங்கி டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு காலேஜ்ல கிளாஸ் எடுக்கக்கூடிய இது வாய்ப்பு கிடைக்குது. சோ அந்த வகையில் எங்க அப்பா வழியில போகணும்னு நான் முடிவு பண்ணப்ப அதுக்கான முழு அங்கீகாரமும் அதுக்கான முழு வாய்ப்பு கிடைக்காது. அதுக்கு நம்ம படிச்சு நம்ம வந்து பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும். சோ அந்த வழியில நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி அப்பா வழியில போகணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த வகையில் நானும் ஒரு ஆசிரியராக 3 வருடங்கள் கழித்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணம். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னைக்கு இத்தனை உடற்கல்வி ஆசிரியர்கள் சேர்ந்து என்னை பாராட்டிய பொழுது கண்டிப்பா அதை நான் பண்ணி ஆகணும். இன்னும் 3 வருஷம் கழிச்சு, ஏன்னா இந்த மாணவர்களோடு நீங்கள் இருக்கும் அந்த தருணங்கள் வந்து உங்களே நீங்கள் இளமையாக உணர்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாக்குறப்ப சார் வந்து சொல்றாரு 57 வயசு அங்கங்க அண்டர்லைன் பண்றாரு, தவிர 57 வயசு மாதிரி அவரு தெரியல. இங்க இருக்கிறதுலே மோஸ்ட் எனர்ஜெட்டிக்கா அங்க போறாரு, இங்க வராரு, அப்படி போறாரு, இப்படி போறாரு. சோ நீங்கள் இத்தனை மாணவர்கள், அதுவும் வந்து இப்படி அதுவும் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கும் பொழுது பயங்கர எனர்ஜியான ஒரு மாணவர்களை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த எனர்ஜி வருதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. சோ அந்த வகையில் இன்னைக்கு அத்தனை தேசிய அளவில் விருதுகள் வென்ற, தேசிய அளவில், ஏன்னா வரவங்க எல்லாம் 2 கின்னஸ் 3 கின்னஸ்னு, நாங்க வந்து என்ன சொல்றது, இது மாதிரி மார்க்கெட்ல இந்த 1 கிலோ தக்காளி 2 கிலோ தக்காளிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு கின்னஸ். அதுல ஒரு சாரு கேட்டா சார் வந்து இது நம்ம 5வது கின்னஸ் சார் அப்படிங்கிறாரு. என்னது இது கின்னஸ் ரெக்கார்ட வந்து இப்படி வந்து இதுல வைக்கிற மாதிரி அப்படியே இந்த என்ற மாதிரி என்றாரு. கின்னஸ் 1, கின்னஸ் 2, 3, 4. சோ அப்படி அவ்வளவு திறமைகள் வைத்து அவ்வளவு அங்கீகாரம் பெற்று நீங்க வந்து என்ன இந்த இடத்துல அழைச்சதுனால நான் மிகவும் மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்க எல்லாருக்கும் நான் வந்து கௌரவிக்க முடிந்தது நான் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன்.